அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமா கட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வேலைக்கு இப்போ அது பிலோ சஸ்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வந்து வருகிற 13ஆம் தேதி ஈவினிங் 8 மணிக்கு துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவங்க அனுப்பியாச்சு. இதில் பழைய இன்ட்ராடே ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட படித்தவங்களுக்கு அந்த அனுப்பிச்ச இதில் ஃபீஸில் வந்து அவங்களுக்கு இது இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஒரு 6 டாபிக் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எப்போ மார்க்கெட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி இல்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது, கால்குலேஷன் வீக்லி எக்ஸ்பைரியில் பண்ணுறோமே அப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய இதில் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகேங்களா, டீட்டெயில் யார் யார் கேட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டேன். வராதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி, இன்னைக்கு வந்து வெனஸ்டே இன்னைக்கு. ஓகேங்களா, வெனஸ்டேல ஃப்ரைடே ரூல் நம்ம வந்து கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஃப்ரைடேவுக்கு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருப்பேன், அதை வந்து வெனஸ்டேவுக்கு பயன்படுத்துங்க. ஓகேங்களா, இனி வரும் நாட்களில். ஏன்னா எக்ஸ்பைரி நமக்கு வந்து எல்லாருக்கும் வீக்குங்கிறது சண்டே டு சண்டே, தேர்ஸ்டே ஓப்பனிங், இது மண்டே ஓப்பனிங் ஃப்ரைடே க்ளோசிங்னு சொல்லுவாங்க. கிடையாது, நமக்கு வந்து டியூஸ்டே டு டியூஸ்டே தான் நமக்கு வீக் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு 24,700 புட்டு 122 rupees எபோ இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைடும், பிலோ இருந்தா மார்க்கெட் அப் சைடும் செல்லும். அப்போ 24,700 புட்டு 122 ரூபாய்க்கு கீழே இருக்கா மேல இருக்கா, அது ஃபர்ஸ்ட் பாருங்க. அடுத்தது அதுல ஃபால்ஸா கூட இருக்கலாம். மேலே இருப்பாங்க அப்படியே கீழே விடுவாங்க, கீழே இருப்பாங்க டக்குன்னு தூக்கிடுவாங்க. அது ஃபால்ஸா கூட நம்மளை ஏமாத்துவாங்க, அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நாம ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ பிரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே இதுல பாக்குறது கிடையாது. இதை சொல்லும் பொழுது மேக்ஸ் சம் ரூல், என்ன நியூஸ், என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவ்ல என்னென்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஆனா நம்ம முன்னாடியே இதை வந்து போடுறோம். அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. இங்க இருக்கும் போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க ட்ரேட் பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். இது இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் கொடுக்கணுமா? இல்லை, 24,600 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம், 900 கொடுக்கலாம், எல்லா ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணி வேல்யூ பண்ணலாம். அவ்வளோதான். இங்கே இப்போ இந்த வேலையில இருந்து இது மேலே போனால் ஒரு வேலையில திரும்பி ஆகணுங்க. அப்போ அங்கே ஒரு வேல்யூ இருக்கு, இது ஒரு வேல்யூ. கரெக்டுங்களா? ஆர் அதே டைரக்ஷனும் போகலாம், அதுக்கு அங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போகும். இதே போல கீழே வந்தா ஒரு வேலையில் வந்து திரும்பி ஆகணும், அப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு. ஆர் அதே டைரக்ஷனும் போகலாம், அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அது போகும். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ மேக்ஸ் சார்ந்து தான் நம்ம பார்க்குறோம். எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக நம்ம மேக்ஸ் கணக்கை வச்சு பார்க்குறோம். போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு இங்கே நான் பை பண்ணு செல் பண்ணு அப்படின்னு புட்டு பை பண்ணு காலை பை பண்ணுன்னா என்ன ஆகிறது? மார்க்கெட்டுக்கு டைம் வேல்யூவே கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். எங்கே வேணா ஓப்பன் ஆகலாம், எங்கே வேணா முடியலாம். ஆனால் ஸ்ட்ரைக்குக்கு அப்படி கிடையாது. அதனாலதான் மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு பண்ணாதீங்க. அதே போல பப்ளிக் டொமைன் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க படிச்சு உணர்ந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னு தான் பண்ணணும். இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றதையும் நம்பாதீங்க. ஆராயுங்க, ஆராய்ந்து செயல்படுங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.